கடந்த வாரத்தில் ரெபேக்காலும் சபையும் இல்லை ஆசீர்வாதமாக இருந்தது. அல்லேலூயா. ஸோ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் ஒரு துரத்தி விட வேண்டிய சாதியிலிருந்து நாம் என்ன பண்ணக்கூடாது? சபையாய் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, கர்த்தருடைய இதய துடிப்பை அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். அவருடைய சிந்தை அறிந்திருக்க வேண்டும். எப்படி ரெபேக்காள் எலெயாசாருடைய சிந்தை அறிந்திருந்தாலும் அதுபோல சிந்தை அறிந்திருக்க வேண்டும். அதே போல சபை வற்றாத நீரூற்று போல இருக்க வேண்டும். எத்தனை ஒட்டகம் வந்தாலும் அந்த ஒட்டகத்திற்கு நாம தண்ணீர் வார்க்க வேண்டும். அதே போல வைக்கோலும் தீவனமும் ராத்தங்க இடமும் எப்பொழுதுமே சபையில ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. கேட்கும்போது இல்ல வைக்கோல் இல்ல தீவனம் இல்ல எண்ணெய் இல்ல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதற்கு பிறகு உடனே போகிறேன் என்றால் ரெபேக்காள் எதுவுமே டிலே இல்லாம உடனே போகிறேன் என்றால் அதுபோல சபை இருக்கணும். அதே நேரத்தில் பாதி வழியில ஈசாக்கை எப்படி ரெபேக்காள் சந்தித்தாலோ அதுபோல மத்திய மாநிலம் ஆண்டவரை சந்திக்க என்னைக்குமே தயாரா இருக்கணும். அது இல்லாம ஆறுதலை கொடுக்கிற ஒரு ரெபேக்காள், ஆறுதலை கொடுக்கிற ஒரு ரெபேக்காள். தாய் இழந்த துக்கத்துல இருந்த ஈசாக்குக்கு போய் அவ ஆறுதல் என்ன பண்ணா கொடுத்தா. அதுபோல சபை மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? ஆறுதலை தர வேண்டும். நெக்ஸ்ட் ஒரு வசனம் சொல்லுது, உன் சந்ததியார் பகைஞர்களுடைய வாசல்களை சுதந்தரிப்பார்கள். பேதுருக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வது. ஸோ பகைஞருடைய வாசல்களை சுதந்தரிப்பது ரெபேக்காளுடைய காரியம், சபையுடைய காரியம் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வது. அல்லேலூயா. ஸோ அடுத்த கடைசியாக சபை சித்தத்தை அறிய வேண்டும், தேவ சித்தத்தை அறிய வேண்டும். இன்றைக்கு ஏவாளும் சபையும் அது சப்போஸ் டைம் சீக்கிரமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா ராகேல் லேயாளை குறித்தும் பேசி நாம் இன்னைக்கு கேட்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் எப்படி போகிறதோ போகலாம். அல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு வாசிங்க. அல்லேலூயா. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. நான் ஏற்கனவே போன வாரம் செய்தியிலே சொன்னேன். ஒரு காரியத்தை மட்டும் இந்த சீரீஸ்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் மணவாட்டியை குறித்து மாத்திரமே பேசிக் கொண்டிருக்கிறேன். மணவாளன் உடனே அதுக்கு ஆதாம் வந்து இயேசுவா அப்படிங்கிற மாதிரி எந்த மணவாளனுக்கும் நீங்கள் இயேசுவை கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ மணவாட்டியுடைய குவாலிட்டி, மணவாட்டியுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும்? அது சபைக்கு ஆண்டவர் மணவாட்டிக்கு சபையை ஒப்பிடும் பொழுது ஒவ்வொரு மணவாட்டிக்கிட்ட இருக்கிற குட் குவாலிட்டிஸும் பேட் குவாலிட்டிஸ் எப்படி சபைக்கு ஒத்து வருது அப்படிங்கிறத நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது, இந்த மணவாட்டி ஒரு ஏற்ற துணையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சபை வந்து ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? ஏற்ற துணையாக இருக்க வேண்டும். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆகாப்பு எசபேல் இந்த 2 பேர் இருக்கிறாங்க. என்ன துணை? ஏற்ற துணை என்ன இருக்குது இவங்களுக்குள்ள? பாருங்க, ரொம்ப மோசமான ஒரு ஸ்திரீ. ஆனா இந்த வசனம் சொல்லுது, தேவாள் ஆதாமுக்கு ஏற்ற துணையா ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆதாமுக்கோ ஏற்ற துணை காணப்படவில்லை. அல்லேலூயா. சபை முதலாவது ஆண்டவருக்கு ஒரு ஏற்ற துணையா இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல ரெபேக்காளை பற்றி சொல்லும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சொல்லுகிற காரியத்தை, கண் சுமட்டுகிற காரியத்தை சபை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஏற்ற துணை. ஒரு கூட ஒருத்தர் இப்போ நாங்களாம் ஒரு 20 வருஷமா ஒன்றா சேர்ந்து ட்ரம்ஸ் வாசிச்சு கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தபோது அவருடைய கை அசைவை நான் புரிந்து கொள். கை அசைவு அவ்வளோதான் வரும். திரும்பி பாட்டை மாற்ற போகிறேன், திரும்பி பீட்டை மாற்றணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கை அசைவு தான். பாடுறவங்களுடைய கை அசைவை வச்சு நம்ம புரிந்து கொள்ளலாம். கிட்டார் வாசிக்கிறவங்களுடைய கை அசைவு, அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. அவங்களுடைய பீட்டை வச்சு அவங்க இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போது என்ன ஆகும்? வரும். அப்போ வசனம் சொல்றது ஏற்ற துணை. மணவாட்டி சபையா இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஏற்ற துணையா இருக்கணும் ஆண்டவருக்கு. ஏண்டா இந்த துணையை நம்ம ஏற்படுத்தணும்னு சபையை பார்த்து ஆண்டவர் ஃபீல் பண்ணக்கூடாது. நாம ஏற்ற துணையா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 21ஆம் வசனத்துல, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடையும்
அடைந்தான். பாருங்க, இங்க சில நேரங்களில் யோசிக்கிறோம், இந்த டிரான்ஸ்லேஷனே வந்து அவன் மரித்து போனான். அந்த இடத்துல அதான் வந்து என்னது வசனம் சொல்லுது, அவன் நித்திரை அடைந்தான். அயர்ந்த நித்திரையை அயர்ந்த நித்திரைனா இது ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் ஆண்டவர் என்ன பண்றாரு. இந்த உலக காரியங்கள்ல முதல் ஆபரேஷன் எங்க நடக்குது அப்படின்னா ஆதாமுக்கு தான் நடக்குது. அயர்ந்த நித்திரையை வரப்படினா அவன் என்ன பண்ணான், நித்திரை அடைந்தான். இந்த நித்திரை அடையும் பொழுது அவர் சொல்றார், அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தான். பாருங்க, இந்த காரியத்தை ஏற்கனவே எழுதியிருக்க. இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது அந்த சிலுவை மரணத்துல அவர் நித்திரை அடைந்தார். அல்லேலூயா. கரெக்டா? எப்படி முதல் ஆதாம் நித்திரை அடைந்தானோ அதற்கு பிறகு மரித்த பிறகு அவனுடைய விலா எலும்பிலிருந்து மணவாட்டி என்ன பண்றாரு, ஏவால எடுக்கிறாரு. சேம் வே எடுத்துக்கொள்ளும். யோவான் 19:34, யோவான் 19:34. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க, அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு. அப்போ இங்க முதலாம் ஆதாம் நித்திரை அடைந்தான். இங்க இரண்டாம் ஆதாம் மரித்து போனார். ரெண்டு இடத்துலையுமே மரித்த பிறகு ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம், அவருடைய விழாவிலே ஒரு காரியம் என்ன பண்ணுது, நடக்குது. அல்லேலூயா. இந்த இடத்துல ஆதாமுடைய விலா எலும்பு எடுக்கப்படுகிறது, அங்க இயேசு கிறிஸ்துவுடைய விலா எலும்பு குத்தப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ இங்க ஒரு மணவாட்டி அந்த விலா எலும்புல இருந்து உருவாகிறா, இங்க மணவாட்டி சபை உருவாகிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, மணவாட்டி சபைக்கும் இந்த விழாக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதுங்க. இந்த விழா பத்தி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த விலா எலும்பு இருக்கிறதுலே நம்ம உடம்புல இருக்கிற ஒரு எலும்பு ஆட்டோமேட்டிக்கா வளருமா. முழு விலா எலும்பையும் எடுத்துட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு விலா எலும்பு என்ன ஆகிடும், அந்த இடத்துல வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. எந்த அளவுக்கு அது உண்மை எனக்கு தெரியல, பட் நான் கூகுள் பண்ணி பார்க்கப்போ விலா எலும்பை குறித்ததான காரியம் அது ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துருமா. ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிடுமா விலா எலும்பு. ஸோ இங்க பாருங்க, ஆதாம் விலா எலும்பு டச் ஆகுது, ஏவாள் வெளியே வரா. இங்க இயேசு கிறிஸ்துடைய விழாக்குள்ள ஈட்டி எடுத்து விட்டுறாங்க, ரத்தமும் தண்ணீரும் வெளியே வருது. எதுக்கு அப்படின்னா மணவாட்டி சபைக்காக வெளியே வருகிறது. பாருங்க, அது வரைக்கும் சிந்தின ரத்தம், அது வரைக்கும் சிந்தின காரியங்கள் எல்லாமே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அது யூதர்களுக்கான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல புறப்பட்டு வந்த ரத்தமும் தண்ணீரும் அது அப்படியே ஓடி புறஜாதியான நமக்கு என்ன ஆகுது, மீட்பை கொடுக்க வருகிறது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது புறப்பட்டு வந்தது. வசனம் இந்த வசனத்தை யோவான் 19:34 சொல்லுது, ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. நல்லா கவனிங்க, யாராவது இந்த வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா நீங்க யோசிச்சு பாருங்க. ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது அப்படின்னா கரெக்ட். ஆனா இங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்றது புறப்பட்டது. புறப்பட்டதுன்னா எங்கேயோ போகுது. இப்போ ட்ரெயின் போகுதுன்னா எங்க ட்ரெயின் 4ஆம் பிளாட்ஃபார்ம்லேருந்து புறப்பட்டது அப்படின்னா எங்கேயோ போகுது. இது வசனம் ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனும் சாதாரணமாலாம் பண்ணலைங்க, ஒரு கரெக்டான ஒரு பதத்தில் தான் டிரான்ஸ்லேஷன் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கன்னா ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது, கொட்டினது, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாம். டிரான்ஸ்லேஷன் வந்து வெளியே வந்தது, கொட்டினது, வடிந்தது, இதெல்லாமே சொல்லியிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லி தெளிவாக புறப்பட்டது. அல்லேலூயா. அப்போ புறப்பட்டதுன்னா யாரையோ தேடி அந்த ரத்தமும் தண்ணீரும் யாரையோ தேடி அது போகுது. மணவாட்டி சபையை தேடி அந்த ரத்தமும் தண்ணீரும் புறஜாதிக்கு. மணவாட்டி சபை இன்னொன்று தெளிவாக சொல்றேன், யூதர்கள் மணவாட்டி சபை கிடையாது. ரட்சிக்கப்படுகிற புறஜாதியார்னா மணவாட்டி சபை. அல்லேலூயா. ஸோ இந்த ரத்தமும் தண்ணீரும் ஒரு மணவாட்டி சபையை தேர்ந்தெடுத்து. இதே போல பேதுருவுக்கும் ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம்னா எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் 12:1. பேதுரு தான் சபை இல்லையா? அந்த பேதுரு சபை, பேதுரு
என்ன சொல்றாரு? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நம்ம பேதுருதான் கிட்ட சொல்றாரு, உன்னை பாதாளத்தின் வாசல்கள் என்ன அது மேற்கொள்வதில்லை சொன்ன பிறகு 12ஆம் அதிகாரம் 7. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு. பேதுரு இங்கதான் சபை ஆக்டிவேட் ஆகுது. மனவாட்டி எங்க ஆக்டிவேட் ஆகுறாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய விழாவில் குத்துனது ஒரு பக்கம், ஆனா பேதுருவை ஆண்டவர் என்னவா மாத்துறாரு? சபையா மாத்துறாரு. இங்க இங்கிலீஷ்ல அந்த வசனத்தை யாராவது படிக்க பார்க்கலாம். 12:7. Suddenly an angel of the Lord appeared, and the light shone from the cell. He struck Peter on the side. Struck Peter. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ஸ்மோட். அதாவது விழாவுல தட்டல. தமிழ்ல எப்படி போட்டுருக்கு அப்படின்னா விழாவுல தட்டி போட்டிருக்கு. பட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு விழாவுல அடிச்சு எழுப்பாங்க பேரு. அப்போ இந்த விழா ஏதோ ஒரு காரியத்துல மனவாட்டியோட சபையோட ஒரு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சோ அந்த சிலுவையில குத்தின அந்த காரியம் இங்க பேதுருடைய விழாவில் தட்டும்போது, அதற்கு பிறகுதான் பேதுரு ஊழியங்களை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? சபை அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அங்கிருந்து கிளம்பி வராரு. அதற்கு பிறகுதான் என்ன பண்றாரு? சபை ஆரம்பித்து அதற்கு பிறகு ஊழியங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அதற்கு பிறகு மனவாட்டி 20 ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் போயிடலாம் மறுபடியும். மனவாட்டி 24 வாசிங்க. 23. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். சோ சபை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரோடு கலந்து இருக்கணும். ஆண்டவர் இல்லாத சபையால் நாம் என்ன பண்ணக்கூடாது? இருக்க கூடாது. அவருடைய எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமா இருக்க வேண்டும். ஒரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆண்டவருக்குள்ள அப்படி இருக்கணும். அதுதான் சபை. சபை தனியா ஒரு முடிவு எடுத்து, சபை ஒரு தனியா ஒரு காரியத்தை எடுத்து பாருங்க. நம்ம உலக வாழ்க்கையில சொல்லுவோம், she is my better half. யாரு? பெட்டர் half. பெட்டர் halfனா 50% கிடையாது. 50% half. பெட்டர் halfனா 51%. அதாவது ஹாஃபை விட கொஞ்சம் அதிகம். என்னுடைய பெட்டர் ஹாஃப். வசனம் சொல்றது எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமா இருக்கு. ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சு நம்ம சபையும் ஆண்டவரும் ஒரு வேற வேற திங்கிங்ல இருக்கக்கூடாது. வேற வேற காரியங்களை செய்யக்கூடாது. வேற வேற ஆண்டவர் ஒன்று யோசிக்கிறப்போ நாம ஒரு காரியத்தை யோசிக்க கூடாது. ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யறப்போ நாம வேற காரியத்தை செய்யக்கூடாது. நாம் அவருடைய மாம்சத்தில் மாம்சமாயிருக்கும். அல்லேலூயா. சொல்லுவாங்க எல்லா திருமணத்துல, இனிமே 2 பேர் கிடையாது. யாரு? ஒரு ஆள். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. சபை தனியா செயல்படக்கூடாது. சபை தனியா யோசிக்க கூடாது. சபைக்குன்னு ஒரு தலைமை இருக்கக்கூடாது. சபை ஒரு டிசிஷனை எடுத்துடக்கூடாது. இது எங்க இருக்கணும் அப்படின்னா, அப்படி கலந்து இருக்கணும். மாம்சத்தில் மாம்சமா என்ன பண்ணணும்? கலந்து இருக்க வேண்டும். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்க பார்க்கணும். அவர்கள் நிர்வாணியா இருந்தாலும் வெட்கப்படாது இருந்தார்கள் வசனம் இருக்கு. பாருங்க, ஒரு டிரான்ஸ்பரன்சி, எதுவும் மறைவு நமக்குள்ளேயும் ஆண்டவருக்குள்ளேயும் என்ன பண்ணக்கூடாது? இருக்க கூடாது. ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒளிவு மறைவும் மனவாட்டிக்கும் மனவாளனுக்கும் இடையே என்ன பண்ணக்கூடாது? இருக்க கூடாது. எப்போ பாவம் வந்ததோ மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒளிவு மறைவு என்ன ஆயிடுது? வந்துடுது. ஆண்டவர்கிட்ட மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனவாட்டிக்கும் மனவாளனுக்கு இடையே எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்படிதாங்க சபை இருக்கணும். எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. சபை அடுத்தது காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? பாருங்களா, இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஏவாள் வரா,
ஏவாள் வந்தோடனே ஒரு சர்ப்பம் நின்று பேசுது. பேசணுன்னு ஏவாளால் வந்து எப்படி ரிப்ளை பண்ண முடியுது? அப்போ இது ஏதோ ஒரு நாள் நடந்த சம்பவம் கிடையாது. ஏதோ ஒரு நாள்ல சர்ப்பம் பார்த்தோன்னா கேட்டோம் பேசணுன்னா ஏவாள் உடனே ஒத்துக்கிட்டாளா அப்படின்னா இல்லை. காரணம் எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னா கண்டினியூஸா பேச்சுவார்த்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்குது. ஒவ்வொரு நாளும் சர்ப்பம் ஏதோ ஒரு கான்வர்சேஷனை ஏவாள் கூட வைத்து கொண்டே இருக்குது. ஒரு நாள் அப்படி சும்மா ஏவாள் வாக்கிங் போறப்போ, என்னம்மா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, எப்படி போன, என்னாச்சு, ஆதாம் எப்படி இருக்காரு, ஓகே. 2வது நாள், என்னம்மா எப்படி போகுது, நல்லா கவனிச்சுக்கிறாரு ஆதாமே, இப்படின்னு ஒரு 4, 5 எத்தனை நாளோ எத்தனை மாசமோ இந்த கான்வர்சேஷன் பில்டாகி ஒரு கட்டத்துல ஏவாள் எந்த சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டாள் அப்படின்னா, அந்த சர்ப்பம் சொல்லுகிறதை கேட்கிற அளவுக்கு சூழ்நிலையில என்ன பண்ணிட்டான், தள்ளப்பட்டான். அப்ப சபை நாம ஆண்டவருக்கு செவி கொடுக்காமல் இன்னொரு காரியத்தை நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நல்லா கவனிங்க நான் சொல்றத. சர்ப்பத்தின் பேச்சுக்கு நல்லா தான் பேசுது, ஃபர்ஸ்ட் எல்லாம் விசாரிக்குது, நம்மளை அருமையா விசாரிக்குது, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு எல்லாம், காதுல நல்லா குளிர்ந்தா நம்ம நல்லா இருக்குது. ஆனா ஒரு கட்டத்துல வரும் பொழுது நாம் அந்த சர்ப்பத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க ஆரம்பித்த பிறகு டெய்லி இது ஒரு ரொட்டீனாகி போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நடந்திருக்கும். ஏதோ ஒரு நாள் வந்து ஒரு சர்ப்பம் பேசினா ஏவாள் அலறி அடிச்சு என்ன பண்ணிருப்பா, ஓடி இருப்பா. திடீர்னு ஃபர்ஸ்ட் நாள் வந்து சர்ப்பம் பேசுது, சிங்கம் பேசுச்சுன்னா என்ன பண்றது, அலறி அடிச்சுட்டு ஓடிதான் இருக்கணும். ஆனா ஏவாளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அந்த கான்வர்சேஷன். இப்போ ஒரு பாம்பு பேசினா கூட நீங்க பேசுவோம், நம்ம இவ்வளவு ஆவிக்குரிய ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஒரு பாம்பு நின்று நீங்க பேசுனா கூட நீங்க பேச முடியுமா? அப்ப ஏவாளுக்கு எப்படி அந்த தைரியம் வந்துச்சு? ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா ஏவாள் கிட்ட என்ன இருக்குது, கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிருக்கு. ஸோ சபை போன வாட்டி ரெபேக்கால் கிட்ட பார்த்தோம், எந்த விதமான நெகட்டிவான காரியமும் நான் சொல்லலை. சபைக்கு ரெபேக்காலை குறித்து பேசும்போது எல்லாமே பாசிட்டிவான காரியங்கள். சபை இப்படி இருக்கணும். ஆனால் ஏவாளை குறித்து சொல்லும் போது சில காரியங்கள், சபை இப்படி இருக்கக்கூடாது, ஹல்லேலூயா, இப்படி இருக்க கூடாது, ஏவாளை போல சில நேரத்தில் இருக்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் ஒரு பரிசுத்த மாம்சமா இந்த ஏவாளை படைத்தார். விழா எலும்புலேருந்து எடுக்கிறார். எந்த விதமான கரையும் இல்லாமல் மனிதனுடைய சம்பந்தம் இல்லாமல் பிறந்த ஒரு ஏவாள். யோபு சொன்னா, நான் பாவத்திலே கற்பம் தரிக்கப்பட்டேன். ஆனால் ஏவாள் அப்படி இல்லை. ஆனால் அவள் எதுல பாவம் உள்ள வந்துச்சு அப்படின்னா, தேவையில்லாத கான்வர்சேஷன், தேவையில்லாத பழக்கங்கள், சபையில் நடக்கிற காரியங்கள், தேவையில்லாத பழக்கங்கள், தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ் ஏவாளை சர்ப்பத்துக்கு கூட பேச வச்சது. இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விலகணும். எந்த காரியம் சர்வம் எப்போ அது நம்மளுடைய தேவ சித்தத்தை முடிக்கும் நமக்கு தெரியாது. அது வரைக்கும் நல்லா தான் ஓடிட்டு இருக்கும், அது வரைக்கும் நல்லா ஓடும், பிரச்சனையே இருக்காது. ஏன்னா நம்ம டச் பண்ண மாட்டோம். ஆனா ஒரு நம்பிக்கையை பில்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா அவன் சொல்ற எல்லா காரியத்தையும் கேட்க வச்சிருவோம். ஸோ இந்த பிளானை ஏவாளால் புரிஞ்சுக்க முடியும். முதலாவது ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நான் ஆதாமை கொடுத்துருக்கிறேன், நீ ஆதாம் கிட்ட பேசிட்டு நீ அங்க இருந்து இருக்கணும். எதுக்கு நீ வந்து இப்படி ஓரமா வந்து, ஏன்னா ஒண்ணு சொல்றேன், இதுல பாருங்க, அவன் இருந்தது நாடு, வசனம் சொல்லுது அவன் இருந்தது நாடு. இங்க வசனம், இந்த வசனம் சொல்லுது சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும். சர்ப்பம் எங்க இருந்தது, காடு. அப்ப அம்மா இங்க ஏவாள் வந்து ஊருக்குள்ள இல்ல, எங்க இருக்கிறாங்க, ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. வெளியே போனதுனாலதான் காட்டு ஜீவன்களை இவர்கள் என்ன பண்றாரு, சந்திக்க நேரிடுது. அப்போ இந்த சகல காட்டு ஜீவன்களை பார்த்து இந்த சர்ப்பம் தந்திரம் உள்ளது. இந்த சர்ப்பம் கான்வர்சேஷன் ஆல்ரெடி பில்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சு ஒரு நாள் சர்ப்பம் சொல்லுது, என்ன சொல்லுது, சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ. அடுத்தது
சபை எப்படி எதுல உஷாரா இருக்கணும் அப்படின்னா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, மூணாவது என்னது, ஜீவனத்தின் பெருமை. இவளுக்கு அந்த பழத்தை குறித்து சர்ப்பம் காட்டுது, அந்த மரத்தை குறித்து சர்ப்பம் பேசணும்னு அந்த மரத்தை பார்க்குறான். இவ்வளவு நாள் அந்த மரத்தை பார்த்துட்டு தான் இருந்தா. ஆனால் எப்போ அவளுக்கு அந்த இச்சிப்பு வருது அப்படின்னா 6ஆம் வசனத்துல, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், மாம்சத்தின் இச்சை என்னது, புசிப்புக்கு நல்ல, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல, இது வரைக்கும் அவன் சாப்பிடவே இல்லை. ஆனா பார்க்கிறப்பவே அவன் நினைச்சிட்டா, இந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம், கண்களின் இச்சை. ஃபர்ஸ்ட் மாம்சத்துக்கு அது நல்லா இருக்கும் போல இருக்கு, டேஸ்டா இருக்கும் போல இருக்கு. ரெண்டாவது பார்வைக்கு இன்பமும், மூணாவது புத்தியை தெளிவிக்கிறதற்கும் ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியத்தையும் சத்துரு எங்க கொண்டு வரான் அப்படின்னா, சபைக்கு கொண்டு வந்து நிறுத்துறான். முதலாவது உன்னுடைய மாம்சத்தின் இச்சைகள், இரண்டாவது கண்களின் இச்சைகள், மூணாவது பெருமைகளை கொண்டு வந்து சபையை அட்டாக் பண்றான். அல்லேலூயா. ஏவாள் இது வரைக்கும் அந்த பழத்தை கடந்து போயிருக்கா. இன்னும் கிட்ட பழம் கிடையாது. அவ இச்சித்தது எதை அப்படின்னா, எதை, மரத்தை. வசனம் சொல்லுது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது. இவ்வளவு நாள் யோசிச்சிருப்பீங்க, நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், கனியை பார்த்து இச்சித்திருப்பாங்க, அந்த பழம் ரொம்ப அழகா இருந்தது. நோ, பழத்தை பார்த்து வச்சுக்கல, முழு மரத்தை பார்த்து வச்சிருக்காங்க. பாருங்க, சபை அவனோட டார்கெட் அந்த பழத்தை சாப்பிடணும். ஆனா சத்துரு எதை கொண்டு வரனா, முழு மரத்தையே இச்சிக்க வைக்கிறான். ஒரு சின்ன பாவம் தான், ஆனா அவனுடைய பிளான் முழு மரத்தையே இச்சிக்கப்பட வச்சு ஒரு பொய்யை ஒன்று சொல்லி அந்த கனியை சாப்பிட வச்சு. பாருங்க, ஏவாள் ஒரு கர்த்தருடைய திட்டத்துல பிறந்த ஏவாள், ஏற்ற துணையா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் உருவாக்கின ஏவாள் எப்படி போய் மாட்டிக்கிட்டா அப்படின்னா, சத்துருவுடைய திட்டத்துல. இன்னைக்கு சபை சத்துருவுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சத்துருவுடைய பிளான் என்னன்றதை தெரிந்து கொள்ளணும். இந்த கனியை சாப்பிடலாமா, இந்த இடத்துக்கு போகலாமா, போகக்கூடாதா, இவர்கள் கூட கான்வர்சேஷன் வச்சுக்கலாமா, வேணாமா, இது எல்லாம் சபை என்ன பண்ணணும், வைத்துக்கொள்ளணும். பாருங்க, பல இடங்கள்ல போய் அரசியலுக்குள்ள சபை மாட்டிக்கிட்டு, கட்சி ஆரம்பிக்கிறேன்னு போய் சபை எங்கெங்கயோ மாட்டிக்கிட்டு, கடைசியா அவங்களுக்கு தெரியாம போய் அவங்க கூட நின்று அவங்கள பிரைஸ் பண்ணி அவங்கள துதிச்சு கொண்டு அவங்கள என்ன பண்ணணும், பெருமையா பேசி சூழ்நிலையில சபை என்ன பண்ண சில நேரங்கள்ல தள்ளப்படுது. தேவையில்லாம போய் அரசியல் தலைவர்கள் கூட உட்காந்துட்டு உங்களை மாதிரி நான் தலைவரை பார்த்தது இல்லைன்னு சொல்ல வைக்குது. எதுக்கு இந்த தேவையில்லாத கான்வர்சேஷன்? யார் கூட பழகிறோம், யார் கூட நம்ம இருக்கிறோம், பேசுறது சர்ப்பமா பேசுறது ஆண்டவரா அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்கணும். பாருங்க, இதை அப்படியே விடுங்க ஏவாளை குறித்து. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இவர்கள் பாவம் செஞ்சாங்க. ஏற்கனவே சொன்னேன், அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி போயிடுச்சு. போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, இங்கே போய் அத்தியிலைகள் எடுத்து தச்சுட்டு ஒளிஞ்சுக்கிட்டு போயிடுறாங்க. ஆண்டவருக்கும் நமக்கு இடையேயான ஒரு வெளியரங்கமான ஒரு டிரான்ஸ்பரன்சினா என்ன, எந்த விதமான ஒளிவும் மறைவும் இல்லாத ஒரு உறவு ஆண்டவரோடு நம்ம நினைக்கிறோம் நமக்கு இருக்கணும். ஸோ அந்த உறவு போயிடுச்சுங்க. ஸோ இப்போ ஏவாளை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்த காரியங்களை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 29 ராகேலை குறித்தும் லேயாளை குறித்தும் சில காரியங்களை பார்த்து நம்ம இருப்போம். ஆதியாகமம் 29 7. அப்பொழுது அவன், இன்னும் வெகு பொழுதா இருக்கிறதே, இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றார். எப்படி நம்ம போன வாரம் பார்த்தோமோ, ஈசாக்கு எப்படி ரெபேக்காளை சந்தித்தாரோ, கிட்டத்தட்ட ஈசாக்கு இல்லை, எலியேசர் எப்படி ரெபேக்காளை சந்தித்தாரோ, அதே போல இந்த இடத்துல யாக்கோபு ராகேல் என்ன பண்றாரு,
சந்திக்கிறார். அங்கே ஒட்டகத்துக்கு தண்ணி வாங்குறாங்க, இங்கே ஆடுக்கு தண்ணி வாங்குறாங்க. நிறைய ஒரு ஒற்றுமை ஈசாக்குடைய வாழ்க்கையில யாக்கோபுடைய வாழ்க்கையில இருக்கும். ரெண்டு பேருமே பசங்களை ஆசீர்வதிக்க, ஒழுங்கு ஆசீர்வதிக்க தெரியாது. இங்கே யாக்கோபு என்ன பண்ணுறாரு, யோசேப்புடைய பசங்களை மாற்றி ஆசீர்வதிக்கிறாரு. ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, அவர் ஆசீர்வதிக்கு பதிலாக இவர் ஆசீர்வதிக்கிறார். பல ஒற்றுமைகள் யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் ஈசாக்குடைய வாழ்க்கையிலுமே இருக்கும். எல்லாரும் ஒரே இடத்துல போய் பலி செலுத்துவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே போன பிறகு இந்த ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்ய சொல்றாரு அந்த மாமனார். ஆண்டவர் வைத்திருந்த அன்பு மணவாட்டி மேல 17ஆம் வசனத்தில் சொல்லுது. 7 வருஷம் ஓடுனது 20ஆம் வசனம். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே, அதாவது மணவாட்டி மேல இருந்த ஒரு பிரியத்தினால அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றாங்க. ஆண்டவர் நம்மேல் வைத்த பிரியத்தினால அவருக்கு அவர் ஜீவனை கொடுப்பது கூட பெருசா தோணலை. ஏன்னா நம்ம மேல அவ்வளவு பிரியம், மணவாட்டி மேல அவ்வளவு பிரியத்தினால தன் உயிரை கொடுப்பது கூட அவருக்கு பெருசாய் தோணலை. இங்க யாக்கோபு ராகேல் மேல ரொம்ப பிரியம், அவள் மணவாட்டி ஆகணும்னு ரொம்ப பிரியம். அதனால அந்த 7 வருஷம் அவருக்கு கொஞ்ச நாளா என்ன ஆகுது தோணுது. ஆண்டவர் நம்ம மேல் வைத்த பிரியத்தை பார்க்கும்போது சொல்லுது, வசனம் சொல்லுது, தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் வேற பெரிய அன்பு இல்லை. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ராகேலுக்காக 7 வருஷம் இப்படி ஓடி இருக்கு. என்ன காரியம்? ராகேல் மேல் வைத்த அன்பு. ஆண்டவருடைய அன்பு இப்படிதாங்க இருக்குது. மணவாட்டி மேல ஆண்டவர் அலாதி அன்பை வச்சிருக்கிறாருங்க. அதோட எக்ஸ்டென்ஸ், அதோடைய உச்சக்கட்ட அந்த அன்பு தான் சிலுவையில் நமக்காக வெளிப்பட்டது. அவர் ரத்தத்தை சிந்தினார், அவர் ஜீவனை கொடுத்தார். எதுக்கு? மணவாட்டி சபைக்காக. எப்படி ராகேலுக்காக 7 வருஷம் யாக்கோபு ஓடினார், அதே போல கீழே இறங்கி ஆண்டவர் நமக்காக மரித்தார். ஆனா இந்த மணவாளனுக்கு மணவாட்டி மேல இருந்த அன்பு ஒரு பக்கம் இருந்தாலும், ரிட்டன் மணவாட்டி மணவாளனை எப்படி நேசிக்கிறாங்கிறத 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிங்க. கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியை போய் தூதாயின் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாள் இடத்தில் கொடுத்தான். என்ன நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு 7 வருஷம் வேலை செய்யறாரு. வேலை செஞ்சு லேயாள் என்ன பண்றாரு, மனைவியா கொடுக்குறாங்க. என்னையே ஏமாத்திட்டீங்க என்னன்னு சொல்லுவோம். மறுபடியும் ஒரு 7 வருஷம் என்ன பண்றாரு, வேலை செய்ய சொல்றாரு. வேலை செஞ்ச பிறகு ராகேல மனைவியா கொடுக்குறாங்க. ஆனா ராகேல் மேல பயங்கர அன்பு யாக்கோபுக்கு. அதனால அந்த 14 வருஷமும் எப்படி ஓடிச்சுனே அவருக்கு தெரியல. ஆனா இங்க லேயாளுடைய பையன் ரூபன் தூதாயம் கனிகளை கொண்டு வந்து என்ன பண்றான், கொடுக்குறான். இந்த தூதாயம் கனிகள்ங்கிறது ரொம்ப ரேரான ஃப்ரூட்டு, ரொம்ப ஸ்வீட்டான ஃப்ரூட்டு. அது ரொம்ப பல காரியங்களுக்கு யூஸ் பண்ற ஒரு ஃப்ரூட்டு. அந்த கனிகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளுக்கு கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயம் கனியிலே எனக்கு கொஞ்சம் தாய் என்றான். இந்த ராகேல், அதாவது யாக்கோபால் மிகவும் நேசிக்கப்பட்ட ராகேல். இந்த யாக்கோபு 14 வருஷம் இந்த பெண்ணுக்காக தான் என்ன பண்றாரு, உழைக்கிறார். மணவாட்டி மேல அவ்வளவு அன்பு இந்த ராகேல் மேல யாக்கோபுக்கு. ஆனா அடுத்த வருஷம் சொல்லுது, அந்த தூதாயம் கனிக்காக அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய தூதாயம் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோடே சயனிக்கட்டும் என்றார். நல்லா கவனிங்க, அவ்வளவு அன்பு மணவாளனுக்கு மணவாட்டி மேல. ஆனா மணவாட்டி கிட்ட இருந்து ரிட்டன் அன்பு வந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவளுக்கு யாக்கோபை காட்டிலும் தூதாயின் கனிகள் மேல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ மணவாட்டி ஆண்டவருடைய அன்புல எந்த விதமான அழுக்கும் இல்லை, அப்பழுக்கு இல்லை, எந்த விதமான மாசு மறு இல்லை. அவருடைய அன்பு ரொம்ப பியூர்.
ஆனா ரிட்டன் ராகேல் கிட்ட இருந்து போற அன்பு. ஆனா உண்மையா பாத்தீங்க அப்படின்னா யாக்கோபை நேசிச்சது லேயா, ஆனா யாக்கோபை நேசிச்சது ராகேல். வசனம் சொல்லுது, இந்த ராகேல் ரகசியமா என்னத்தை கொண்டு வந்தா? விக்கிரகங்களை கொண்டு வந்தா. தேவையில்லாத காரியங்கள் மனவாட்டிக்கிட்ட இருக்குது. ஏன்னா முழு அன்பு இல்லை யாக்கோபு மேல. யாக்கோபு மேல முழு அன்பு இல்லை. யாக்கோபுடைய தெய்வம் மேல முழு அன்பு இல்லை. தன்னுடைய தகப்பனுடைய சுரூபங்களை என்ன பண்றா? திருடிட்டு வரான். மணவாளனுடைய அன்புக்கு ஈக்குவலா நம்மளால திருப்பி கொடுக்க முடியாதுங்க. ஆனா ஒரு சாதாரண தூதாயின் கனிகளுக்காக ஒரு மணவாளனை விட்டு கொடுக்கலாமா சபை? ஒரு சின்ன சின்ன காணிக்கைக்காக, ஒரு சின்ன சின்ன ஒரு பாராட்டுக்காக நம்ம காம்ப்ரமைஸ் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? ஆக கூடாது. அது என்னவா வேணா இருக்கலாம், எந்த காரியத்துக்காக வேணா, ஆண்டவருக்காக எந்த காரியத்தை வேணா இழக்கலாம். ஆனா எந்த காரியத்துக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது? நம்ம இழக்க கூடாது. ஒரு சாதாரண தூதாயின் கனிகளுக்காக. ஆதியாகமம் 48:7 வாசிங்களேன். நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்ராத்தாவுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும் பொழுது வழியிலே ராகேல் என் அண்டையில் மரணம் அடைந்தால் அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன். பாருங்க, இந்த ராகேலுக்கு முழுமையான வழி வரைக்கும் வர முடியல. யாக்கோபுடைய முழு பிரயாணத்துல என்ன யார் இல்ல? ராகேல் இல்ல. ராகேல் நேசிச்சார் தான் யாக்கோபு. ஆனா யாக்கோபுடைய முழு பிரயாணத்திலே ராகேல் இல்ல. ரொம்ப சீக்கிரமா இறந்துட்டு இருக்கான் ராகேல். ஆண்டவரோட, அதாவது யாக்கோபோட கடைசி வரைக்கும் அவளால என்ன பண்ண முடியல? ரன் பண்ண முடியல. அப்போ ஒரு சபை தூதாயின் கனிகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா, இல்ல விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சிருந்தா, மணவாளனோடு கூட ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது? ஓட முடியாது. நடு வழியில அவள் மரித்து போகிறான்னு வசனம் சொல்லுது. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. எப்ராத்தாவுக்கு கொஞ்ச தூரம் இருக்கும்போது, நான் இன்னும் முடிக்கல, என்னுடைய பிரயாணத்தை நான் என்ன பண்ணல, முடிக்கல, கொஞ்ச தூரம் இருக்கும் போதே ராகேல் என்ன பண்ணிட்டா? மரணம் அடைஞ்சிட்டா. ஆனா இன்னொரு வசனம் சொல்லுவோம், ஆதியாகமம் 49:31, நீ என்ன அடக்கம் பண்ணுன்றார் யாக்கோபு. அங்க சொல்லும் பொழுது, அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். அப்போ லேயாளுடைய கல்லறை எங்க இருக்கு? முற்பிதாக்களுடைய கல்லறையில லேயாள் என்ன பண்ணாரு? அடக்கம் பண்ணாரு. ராகேல பாதி வழியில என்ன பண்ணிட்டாரு? சோ முழு ஓட்டம் யார் கூட ஓடினார் யாக்கோபு அப்படின்னா, அவரை நேசித்த மனவாட்டியோடு. அவர் நேசித்த மனவாட்டியோடு என்ன பண்ணல? ஓடல. யாக்கோபுடைய முழு ஓட்டம் யார் கூட இருந்தது அப்படின்னா, அவரை நேசித்த மனவாட்டி. ஸோ லேயாள் பார்வைக்கு அழகு இல்லைங்க. பார்வை கண்ணு என்ன இருக்கு? கூச்சமாக தான் இருந்தது. பார்வைக்கு அழகு இல்லை. ஒரு யாக்கோபு பார்க்குறப்போ அவனை ஒரு பெருசாக காட்டல. ஆனால் லேயாளுக்கு யாக்கோபு மேலே ஒரு அன்பு. மனவாட்டி சாதாரணமாக இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவர் மேலே பயங்கர அன்பாக இருக்கணும். அவ பாருங்க, தன்னுடைய தூதாயின் கனிகளை யாக்கோபுக்காக இழக்க தயாரா இருந்தான். மணவாளனுக்காக தன்னிடத்துல இருக்கிற ரொம்ப ரேரான ஒரு காரியத்தை இழக்க தயாரான லேயாள். ஆனா ராகேல் ஒரு சாதாரண கனிக்காக மணவாளனை இழக்க தயாரான. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இதுல எந்த மணவாட்டியா நாம் இருக்கிறோம்? நம்ம இடத்துல இருக்கிற உச்சிதமான காரியங்களை, எனக்கு ஆண்டவர் என் கூட இருந்தா போதும், இந்த காரியம் தேவையில்லைன்னு இழக்கிற ஒரு மனவாட்டியா நம்ம இருக்க போறோம்னா, இல்ல எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, எனக்கு இந்த தூதாயின் கனிகள் தான் தேவைன்னு சொல்லுகிற மனவாட்டியா இருக்க போறோம். அந்த மனவாட்டி பாதி வழியில போயிட்டான். ஆனா முழுமையாய் வாழ்ந்து யாக்கோபை சொந்த
ஒரு கணவனாய் அனுபவித்து இறந்தவள் யார் அப்படின்னா லேயா. அதுதாங்க ஒரு மனவாட்டின்னு இருந்தா ஆண்டவர் மேல அன்பு செலுத்தணும். ஆண்டவர் எல்லார் மேலும் அன்பு செலுத்துறாரு. ஆனா திரும்பி யார் ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்துறீங்களோ அவங்களால தான் லாங் ரன் நம்மளால என்ன பண்ண முடியும், ஓட முடியும். ஏதோ ஃபார் டைம் பீயிங் அன்பு அப்படின்னா ரொம்ப சின்ன ஒரு தூரத்துக்கு தான் நம்மளால டிராவல் பண்ண முடியும். லேயாள் மாதிரி அந்த எது போனாலும் பரவாயில்ல, எனக்கு யாக்கோபு வேணும் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்குள்ள இருந்தா ஆண்டவர் நம்மை, மனவாட்டி சபையாகிய நம்மை இன்னும் அதிகமாய் நம்மை பரலோகத்திலே கொண்டு சேர்க்கிற வரைக்கும், அதான் கடைசி எண்டு வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போவார். அப்படின்னா லேயாளை போல நாம் என்ன பண்ணணும், இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி பார்க்கலாம். ஜீசஸ் இயேசுப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். அனைவரும் ஆண்டவரே ஒரு கரம் வைக்கிறதே ஒரு தயவாண்டவரே எங்களோடு கூட இருந்திருக்க நன்றி அப்பா. என்ற ஆண்டவரை நாங்கள் 3 மனவாட்டிகளை குறித்து பார்த்தோம் ஆண்டவரை. ஏவாளை குறித்து,